இப்ப முக்காவாசி பொண்ணு உண்மையா இருக்குலாம் சொன்னா இல்லண்ணே யாருமே இல்ல. சும்மா நம்மகிட்ட ஒரு மாதிரி நல்லா கதையை கொடுத்து பேசிட்டு வேற ஒருத்தன் சும்மா ஃப்ரெண்டு கிரஸ் என்னென்னமோ பேசி அவங்க லைஸா மூவ் பண்ணிட்டு நம்ம தான் சண்டை ஓட்டு லைஸா ஏதாவது கேட்டோம்னு வைங்களேன், நான் உன்கிட்ட போய் உண்மையா இருக்காம நான் என்ன பண்ண போறேன், நான் அப்படி என்னை நம்ப மாட்டியா, நான் உனக்கு உண்மையா இல்லாம எப்படி அப்படி நம்மகிட்ட வாழைப்பழ மாதிரி பேசிட்டு அவனை பிக்கப் பண்ணிட்டு சைஸா போயிரு, நம்மளுக்கு டாட்டா கொடுத்து அல்வான்னு கொடுத்துட்டு போயிரு நீட்டா. அவங்க வந்து அப்படி போறதுனால கேரிங் இல்லனே, ஒரு பர்சனலா கரெக்டா நீட்டா நம்ம ரெண்டு பேத்துக்குள்ளேயே முடிச்சுட்டு நம்மளோட வச்சுக்கணும். சும்மா ஜாலிக்கு பேசுறேன்னா அவங்க மேல ஒரு சின்ன அட்ராக்ஷன் பார்த்தாலும் அது அப்படியே நம்ம அப்படியே ஃபுல்லா ஆகிக்கிட்டே இருக்கும், அவங்க மேலே அட்ராக்ஷன் வந்துட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அது பாசம் ஆயிட்டு அவங்களுக்கே தெரியாம ஏதோ ரிலேஷன்ஷிப்ல உள்ள போய் அவங்க டாட்டா காமிச்சிட்டு போயிடாங்க நம்மளுக்கு. வார்த்தை எதுக்காக வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்குது? நம்ம எது பண்ணாலும் அவங்களுக்கு இதை பண்ணாது அவங்களுக்கு தான் கெட்ட பேர் வந்துருதான் சும்மா சொல்லலே அவங்களுக்கு வந்துடும். என்ன சந்தேகப்படுறேன்னு கேட்டோம்னா நம்ம அடுத்த வார்த்தை எதுவும் பேச முடியாதுல்ல, அதுக்காண்டி அவங்க ஒரு எப்படின்னா ஒரு ஸ்டாப்புக்கான வார்த்தை மாதிரி வச்சுக்கிட்டாங்க. டக்குன்னு ஒரு எண்டு கார்டை போட்டு முடிக்கிற மாதிரி, செக் போஸ்ட் மாதிரி. யார் சாமி எங்க இருந்து வந்திருக்கான் பேசிட்டு அவன் இதுக்கு தாண்டி உள்ள வர முடியாது. அந்த மாதிரி ஸ்டார்டிங்ல எண்டு கார்டை போட்டு முடிச்சிடுறாங்க. அவனோட பேசலாம்னு சொல்றான், அதை ஏன் வந்து அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க? அவங்க வந்து அவங்க ஃப்ரீடமை விடல, ரொம்ப டைட்டா வச்சுக்கிற அப்படிலாம் யோசிக்கிறாங்கல்ல. ஆனா ஒரு பையன் எப்படி பாப்பேன், எப்படி பேசுவான், அவன் எந்த அளவுக்கு மூவ் பண்ணுவான்னு ஒரு பையனுக்கு தெரியும். ஜாலியா பேசுவேன், சும்மா பேசுவேன், ஆனா அவன் கரெக்டா கருத்தோட காரியத்தோட மூவ் பண்ணிக்கிருப்பேன். ஏன்னா டுடே ஜாலி டுமாரோ காலின்றாங்க. இப்ப பூரா நம்ம பையில கொட்டி ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. பூரா நம்ம பையில கொடூரமா இறங்கிட்டு இருக்காங்க. அதனால எவனையும் பத்தி குறை சொல்ல முடியாதுல்ல. அவங்க சொல்ற வார்த்தை என்னவா இருக்கு? நம்ம பொருளான நம்ம சொல்ல முடியும், அடுத்தவனை போய் நம்ம கேட்க முடியுமா? நம்மளுக்கான யாரோ அவங்களுக்கான நம்ம கண்டிப்பா சொல்ல முடியும். நமக்கான நீ இடம் கொடுக்கட்டினா அவன் வரையான். நீ கரெக்டா இருந்தேன்னா அவ எப்படி வருவான்? அதான் நம்ம சொல்றோம். அதை சொன்னோம்னா அவங்களுக்கு அது கரெக்ட் இல்லைன்றாங்க. கரெக்ட் இல்லைன்றாங்க, உடனே வேக்கப் சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே சொல்ல மாட்டாங்க அதையும். அதுக்கு அப்படியே சைஸு புதுசா நம்மளே நம்ம வாயாலே வர வச்சிடுறது. நம்மளே நம்ம இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு கூவுடா. நம்மளே டென்ஷன் ஆகி வேணாம் நீ தயவு செஞ்சு போய் தொலை, என்னைய வச்சு நிம்மதியா இருக்கு அப்படி நம்ம வாயாலே வர வச்சிடுறது அவங்க எல்லாம். அவன் ஏன்னா அவன் அப்படியே நம்ம யோசிச்சு பேசுவோம், நம்ம எதுவும் தப்பா பேசிடக்கூடாது, அவங்க எதுவும் கஷ்டப்பட்டுருவாங்க. ஆனா அவங்க நம்ம என்ன பேசுறோமோ அதுக்கான சான்ஸ் வச்சுட்டு அவங்க வேலையை முடிச்சிருவாங்க. அதே பொண்ணுங்கனாலே இவனுக்கு எதுவுமே கிடையாது. அவன் எவன்னு கேட்கிறவன் என் தலைவன். அப்படிங்களா? என் தலைவன் யாரு? எப்ப எப்படின்னே சொல்ல முடியாது. நல்ல பாம்பு கூட டக்குன்னு மிதிச்சாலே அடிச்சாலும் திரும்பி கொத்துனா, இது எப்ப கொத்தும்லாம் தெரியாது. அதிரடி ஆக்ஷன் மாதிரி. அதிரடி ஆக்டர் தான். காதல் காயங்களே நீங்கள் ஆறுங்களே அப்படின்னு சொல்லிடு. காதல் காயங்களே நீங்க ஆறுங்களே. பெண்மை பொல்லாதது, பெண்மை பொல்லாதது, நேர்மை இல்லாதது, நேர்மை இல்லாதது, உண்மை தெரியாத மனிதா, உண்மை தெரியாத மனிதா, உன் மனம் ஏங்குது, உன் மனம் ஏங்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பேர் என்னது? சொன்னது யாரு? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, கமெண்ட தட்டி விட்டுறாதீங்க. அதை மட்டும் சோக நெஞ்சங்களே சோடி மாறுங்களே, பெண்கள் உள்ளங்கள் நிலை மாறி கிளை மாறுமே, ஆண்கள் உள்ளம் கண்ணீரோடு அலைப்பாயுமே, காதல் பொய்யானது வாழ்க்கை மெய்யானது, ஆனது ஆகட்டும் கோப்பை.